வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, தன்னோட கெரியரோட ஸ்டார்டிங்கில் வெஸ்டர்ன் ட்ராமாஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நடித்து டிவியில் வர அந்த பீரியட் ட்ராமாஸ், அப்புறம் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பட வாய்ப்பில் முன்னேறி நல்ல நல்ல படங்களை வந்து பிரிட்டனில் ஹிட்டு கொடுக்குறாங்க. இதை தொடர்ந்து சொல்லணும்னா, நல்ல ஆக்டருக்கு வந்து எப்பயுமே ஹாலிவுட் வந்து தன்னுடைய கதவை திறந்து வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதவுக்குள்ளே புந்த இவங்க தன்னோட இனிஷியல் ஸ்டேஜஸில் நல்ல நல்ல படங்கள் கொடுத்துருந்தாலும், கேப்டன் அமெரிக்கா த ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் அப்படிங்கிற படத்தில் பெக்கி கார்ட்டர் அப்படின்ற கேரக்டர் பண்ணதுனால நம்ம எல்லார் மனசுலையும் நீங்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. இவங்களை எப்பப்பெல்லாம் பார்க்குறோமோ அந்த சேராத காதல் தீராத காதல் வந்து கண்ணுக்குள்ளே வந்து போகிறதுனால இவங்களுக்கு ஒரு லிஸ்ட்டை போடுவோம் அப்படின்றதுக்காக தரமான லிஸ்ட்டோடு வந்திருக்கேன். இவங்க வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹெய்லி அட்வெல் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மட்டும் சேராத காதல் இல்லை, நமக்கு கூட சேராத காதல் தான். எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, அப்படியே வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்மளோட லிஸ்ட்டில் 5ஆவது இடத்த பிடிச்சிருக்குது ஐ ஆனா. 2012 வந்து இந்த படத்தை ஒரு ட்ராமா த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெர்னின்ற ஒரு டிடெக்டிவ் ஒரு மர்டர் கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருப்பார். இவருக்கு வந்து தூங்கவே முடியாது, விச் மீன்ஸ் வந்து இன்சோம்னியா பிரச்சனை இருக்கும். இந்த டிடெக்டிவ் மேலே நம்ம ஹீரோயினுக்கு காதல் ஏற்படும். இதே சமயத்தில் இந்த டிடெக்டிவ் வந்துட்டு தன்னுடைய ஒய்ஃபை வந்து டிவோர்ஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் இருப்பார். ஸோ இவங்களுடைய காதல் இவருடைய இந்த மர்டர் இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இவங்களுடைய ஒய்ஃப் கூட வந்துட்டு இவர் திரும்ப சேர்றதுக்கான தருணங்கள் வந்து எப்படி அமையுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இவங்க ஒய்ஃபை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு வராரா இல்லை இந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ்கிறாரா அப்படிங்கிறது தான் படத்தோடைய மெயின் கரு. இங்கே முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, ஹைலி அட்வெல் வந்து படத்தில் சின்ன சின்ன சீன்ஸில் அங்கங்கே வந்துட்டு போவாங்களே தவிர மெயின் ரோல் வந்து இவங்க ப்ளே பண்ணலாங்க. ஸோ படத்தில் எல்லா நேரமும் அவங்கள காட்டலன்னு எனக்கு கோச்சிக்கக்கூடாது. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.2. அடுத்ததாக நம்மளோட லிஸ்ட்டில் 4ஆவது இடத்த பிடிச்சிருக்குது மேன்ஸ்ஃபீல்ட் பார்க். 2007 வந்து இந்த படத்தை ஒரு ரொமான்ஸ் ட்ராமா ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேனி பிரைஸ் அப்படின்னு ஒரு 10 வயசு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு வந்து தன்னுடைய அம்மா வந்து சரியாக வளர்க்காத காரணத்தினால தன்னுடைய அங்கிள் அண்ட் ஆண்ட்டுக்கிட்ட வந்துட்டு வளர்க்குறதுக்காக அனுப்பிவிடப்படுறா. இந்த குடும்பத்தோட காமன் பேர் வந்துட்டு பெட்ரம்னு வச்சுக்கோங்க. கதை புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த பெட்ரம் குடும்பத்தில் வந்துட்டு இவருக்கு வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருப்பாங்க. சரி, இப்போ புது இடத்துக்கு வந்திருக்கோம், புதுசாக வந்துட்டு ஒரு சில ஆள்கள் கிடச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால தன்னுடைய வீட்டில் அம்மா சரியாக வளர்க்குறாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கேயும் வந்து ரொம்ப தனிமையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாள். இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த பிள்ளைய கூட வந்து கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. பட் இவளுக்கு எப்போ வந்து வயசு 18 ஆகுதோ பக்கத்து வீட்டில் கிராஃபோர்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க குடி வராங்கங்க. இது வேறு ஒரு குடும்பம்னு வச்சுங்க. இந்த குடும்பத்தில் இவங்க வயசில் இருக்க மாதிரியே வந்துட்டு பையனும் பொண்ணும் இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணை பார்த்தோனையும் நம்ம பெட்ரம் குடும்பத்தில் இருக்க அந்த பையன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு அந்த பக்கத்து வீட்டு பொண்ணை வந்து காதலிக்க ஆரம்பிப்பான். பிரச்சனை என்னென்னா, நம்ம ஹீரோயினுக்கு தன்னோட சொந்த மாமா பையன் மேலே ஆசை இருக்கும். பட் அவள் ஆசைப்பட்டது அவளுக்கு கிடைக்குதா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்க, அந்த பக்கத்து வீட்டில் இன்னொரு பையன் இருக்கான்ல கிராஃபோர்டுன்னு, அந்த பையன் வந்துட்டு இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான். ஸோ ரொம்ப குழம்பிக்கணும்னா ரொம்ப ஈஸியான ஒரு கதை தான். ஒரு பொண்ணு தன்னோட சொந்த அத்தை பையனை காதலிக்கிறா, அந்த அத்தை பையன் வந்துட்டு வேறு ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அந்த பையன் காதலிக்கிற பொண்ணோட அண்ணன் வந்துட்டு இந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதாங்க கதை. இந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் படத்தில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக காட்டியிருக்க போகிற விஷயம். இந்த படத்தில் மெயினாக சொல்ல வருது என்னென்னா, காதல் வந்துட்டு ரொம்ப சிக்கல் நிறைஞ்சது, குழப்பம் அடைஞ்சது, அதே நேரத்தில் வந்துட்டு பிடிவாதம் பிடிக்கிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் வந்து கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கிற விஷயத்தையும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் படத்துடைய கரு. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பார்த்துட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.4. அடுத்ததாக நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்குது ஹவ் அபவுட் யூ. 2007 வந்து இந்த படத்தை ஒரு காமெடி ட்ராமா ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. இவங்க லைஃப்பில் ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் காரணத்தினால இவங்க வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. மேற்கொண்டு வேறு எங்கேயாச்சும் சந்தோஷமான இடத்துக்கு போகலாம் அப்படின்றப்போ கிறிஸ்மஸ்க்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம்க்கு வந்து போயிடுவாங்க. இந்த சமயத்தில் அவங்க அக்காக்காரி வந்து தங்களுடைய தங்கச்சியை வந்துட்டு இந்த இடத்துல விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அந்த ரிட்டையர்மெண்ட் ஹோமில் அந்த 4 பெரியவங்க கூட இந்த சின்ன பொண்ணால் இருக்க முடியுதா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த படம் வந்துட்டு நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்த மறந்துட்டா அதை திரும்ப எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்புன்னு சொல்லுவேன். எப்படி வாழணும்னு வரமுறை கிடையாது, நான் எப்படி வேணால் வாழ்வேன் அப்படின்றது விதண்டாவாதம். ஆனால் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறது நாகரீகம், ஒரு சமூக அக்கறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ தன்னை சுற்றி இருக்க ஜனங்க கூட அனுசரித்து அன்பை பரிமாறிக்கிட்டு எப்படி வாழணுன்றது இந்த படத்துடைய ஒரு முக்கியமான கோருங்க. இந்த தரமான படத்துக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னா கூட சொல்லுங்கள், நான் அப்புறமா பண்ணுறேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.8. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்குது த டச்சஸ். 2008 வந்து இந்த படத்தை ஒரு பீரியாடிக்கல் ட்ராமா ஃபிலிம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜியானா அப்படின்ற ஒரு அரிஸ்டோக்ராட் குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. இவங்க வந்துட்டு டெவான் ஷோயருடைய ஒரு டியூக்கை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. டியூக்னா வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோ இல்லை வந்து அது சார்ந்திருக்க ஏதோ ஒரு கவர்மெண்ட்லேயோ வந்துட்டு ஒரு பெரிய பொசிஷனை வந்து வச்சிட்ருப்பார். இவர் வந்து ஒரு அரசர்னு சொல்லிட முடியாது, பட் ஒரு ஆஃபீஸர் வந்து அரசராக இருந்தால் எப்படி இருக்கும், அவர் தான் டியூக்குங்க. இதுக்கு மேலே நல்லா தெளிவாக சொல்ல முடியாது. இந்த டியூக்குக்கு வாக்கப்பட்டு வராங்க நம்ம ஹீரோயின். இந்த ஹீரோயினுடைய வாழ்க்கை வந்துட்டு வாக்கப்பட்டு வரதுக்கு முன்னாடி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சா வருவா. ஆனால் வந்த இடத்துல சந்தோஷம் இருக்காது. இவன் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வேலை அப்படின்னே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். ரொம்ப வந்துட்டு கேர் பண்ண மாட்டான். இவளை வந்து ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டான்னு வச்சுக்கோங்க.
அவனுக்கு என்ன தேவைன்னா இவகிட்டேருந்து வந்துட்டு ஒரு ஆண் குழந்தை வேணும். அந்த ஆண் குழந்தை கிடச்சிருச்சு அப்படின்னா தன்னுடைய வம்சாவளி வந்து கண்டினியூ ஆக போகுது. ஸோ குழந்தை பெற்று கொடுக்குற ஒரு இந்திரமாக வந்துட்டு இவளை பார்க்குறாங்க. இந்த சமயத்தில் நம்ம ஹீரோயினுக்கு லேடி பெஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு தோழியாக அமைகிறாங்க. இந்த லேடி பெஸ்க்கும் இதே மாதிரி ஒரு சிமிலர் சுச்சுவேஷன் தான். அந்த லேடி பெஸ்ஸுடைய ஹஸ்பண்டும் வந்துட்டு அவங்கள ஏமாற்றிருப்பாங்க. அவங்களும் ரொம்ப மன உடஞ்சி போயிருப்பாங்க. ஸோ ஒருத்தர் வந்துட்டு தங்களோட கஷ்டங்களை பரிமாறிக்கிட்டு அனுசரித்து வாழ்கிறதுக்கு ஒரு துணை கிடச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நாட்கள் போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பொலிட்டீஷியன் மேலே ஆசை வருது. ஸோ அவங்கள காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காதல் கதையை வந்துட்டு நம்ம டியூக்கு கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட மிச்ச கதை. இந்த படம் வந்துட்டு நிறைய நேரம் வந்து குறிப்பிட்ட ஆளுங்களுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். பட் வந்து சுவாரஸ்யமாக தான் போகும். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்குது மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங் பார்ட் 1. 2023 வந்து இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஈத்தன் ஹண்ட்டும் ஐஎம்எஃப் டீமும் ஒரு கொடூரமான வெப்பனை வந்து தேடிட்டு இருப்பாங்க. இந்த வெப்பன் மனித இனத்தை அழிக்கிற அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லுங்க. ஸோ இது கெட்டவங்க கைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமாக வந்துட்டு அந்த வெப்பனை இவங்க தேட ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க இதை தேடிட்டு இருக்க சமயத்தில் இவங்களுடைய எதிரிகள் வந்து இதை எப்படி தடுக்கிறாங்க அப்படிங்கிறது படத்தில் ஒரு பக்கம் இருக்க, படத்தோட நம்ம ஹீரோ தன் வாழ்க்கையில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான தான் நேசிக்கிற 2 பேரை 2 பக்கம் வச்சுட்டு இவங்க 2 பேரில் யார் அப்படின்னு சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருங்க. அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு மிரட்டி விட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த சமயத்தில் நம்ம ஹீரோ என்ன முடிவு எடுக்கிறாரு, அவருடைய மிஷன் வந்துட்டு இதை தொடர்ந்து எப்படி பாதிக்கப்படுதுங்கிறத மிரட்டி விட்ருப்பாங்க இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து ஹீரோ என்ட்ரியிலேருந்து கிளைமேக்ஸில் முடிகிற வரைக்கும் ஆக்ஷன் அப்படி ஒரு ஆக்ஷன் மேக்கிங் எல்லாம் பிரிச்சிருப்பாங்க. மிஷன் இம்பாசிபிள் பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எனக்கு என்ன கோவம்னா, படத்தை 6 மணி நேரமாக நீ ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட நான் உட்காந்து பார்த்துருப்பேன். நீ 2.25 மணி நேரம் படத்தை எடுத்துகிட்டு என்னை கிளிஃப் ஹேங்கரில் அனாதையாக விட்டுட்டு அடுத்த படத்தை இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்கிற, மேற்கொண்டு வந்து இந்த இயரில் வருமானு டவுட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஒரே ஒரு கோவம் தான் மக்களே. இந்த படத்தை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பயங்கரமான ஹோம் தியேட்டரில் செமையான வால்யூம் வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இது மாதிரி தரமான வீடியோ வேணும்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட்டுகளில் கழுவி ஊற்றுங்க. பை.